ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's glory. கடந்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்களை குறித்து கடந்த 2 வாரமா நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Last week 2 weeks we meditating from this month's promise. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை வைத்து தியானிக்கிறோம். And we are meditating from the book of Isaiah 52 verses 1 this month's promise. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. Awake, awake, put on your strength, O Zion, put on your beautiful garments, O Jerusalem, the holy city, for the uncircumcised and the unclean shall no longer come to you. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. For the uncircumcised and the unclean shall no longer come to you. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. For the uncircumcised and the unclean shall no longer come to you. இந்த காலவேளையில விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் அவன் யார்? In this morning, who is this uncircumcised and the unclean? அதை நாம் தியானித்து அவன் என்னிடத்தில் வருவதில்லை, அவன் என் பக்கத்தில் நெருங்குவதில்லை, கர்த்தர் என் பக்கத்திலிருந்து எனக்கு ஜெயம் தருவார், என்னை நடத்துவார் என்கிறதை குறித்து கர்த்தர் உங்களுக்கு இந்த காலவேளையில் ஆலோசனைகளை தரப்போகிறார். In this morning, let's meditate. Who is this uncircumcised and unclean, and how he shall not come to me, and the Lord is with me, and he shall give me a great victory over this people, and Lord shall give the required counsel today in this morning. எருசலேம் எழும்ப வேண்டும். Jerusalem has to awake. சீயோன் எழும்ப வேண்டும். Zion has to awake. தெபோரால் எழும்ப வேண்டும். Deborah has to awake. பாராக் எழும்ப வேண்டும். Barak has to awake. அப்பொழுது கர்த்தருடைய கரம் நமக்காக, புயம் நமக்காக எழும்பும். That the arm of the Lord shall be stretched for us. ராகாபை துண்டித்த, Rahab has been cut. வலு சர்ப்பத்தை வதைத்து போட்ட, Wounded the serpent. சர்வ வல்லவராகிய ஆண்டவருடைய கரம் நமக்கு உதவியாக இருக்கு. The Almighty God's hand shall be of great support to us. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணின கர்த்தருடைய கரம். The hand of the Lord which dried on the depths of the sea. மீட்கப்பட்டவர்கள் கடந்து போகும்படிக்கு கடலின் பள்ளங்களை வழியாக்கின தேவனுடைய கரம். The Lord God who made the depths of the sea as a road for people to walk. எழும்ப வேண்டியது நம்முடைய வேலை. We have to awake, it's our work. கர்த்தர் சத்துருக்களை கீழ்ப்படுத்துகிறது அவருடைய வேலை. And the Lord shall subdue the enemy, it's the work of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஜெயந்தர யுத்தத்துக்கு குதிரை ஆயத்தப்படுவது குதிரையின் வேலை. It's work of the horse to be prepared for the battle. ஜெயம் கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. The God's work to give victory. அந்த ஜெயம் கர்த்தரால் உண்டாகிறது. Victory is from the Lord. இந்த வேதத்திலே அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக பல சத்துருக்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அசுத்தர்கள் எழுத்தின்படி எழும்பினார்கள். In the scriptures we see against many children of God, the uncircumcised people, enemies came against in many situations. இன்னைக்கு நமக்கு சத்துருக்கள் என்பது மனிதர் அல்ல. And today enemies, it's not men. மனிதர்களால் ஏவி விடுகிறதான சத்துரு தான் நமக்கு எதிரியாக இருக்கிறார். We have an actual enemy who is nudging or who is stirring up a man to work against us. அந்த பிசாசு தான் அசுத்தன். Now the devil is unclean. அவன் தான் விருத்த சேதனம் இல்லாதவன். And he is uncircumcised. அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக என்ன செய்கிறான்? And what he is doing against the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள் என்ன? What is that he is working against the people of God? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலவேளையில் நம்ம அதை அறிந்து அதற்கு எதிர்த்து நிற்போமானால் இனி துஷ்டனோ அசுத்தனோ அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனோ உன்னிடத்தில் வரவே முடியாது. Beloved, when we clearly understand and resist against this, then the circumcised or unclean or the wicked shall not come into our way. இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் அதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். In this 2024 February, let there be a full stop and end. விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் அசுத்தனுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். Let there be an end for the uncircumcised and unclean this month. அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக என்ன செய்கிறான்? And what he is actually doing against the people of God. இந்த சத்துரு என்ன செய்கிறான் என்பதை தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே ஒரு சில காரியங்கள் தன்னுடைய அனுபவங்கள் மூலமா சொல்றான். And what is this enemy actually doing? David is writing in his Psalms with his certain experiences what he faced. 64ஆம் சங்கீதத்திலே தாவீது தனக்கு எதிராக வருகிற சத்துருக்களை குறித்து அங்கே பேசுகிறான். Now David, he is mentioning here about the enemies, those who came against David. ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறான். Now David is making a supplications to God in God's presence. அந்த சங்கீதம் 64ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read Psalm 64 verses 1 there, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், என் சத்தத்தை கேட்டருளும்,
சத்துருவால் வரும் புயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். Hear my voice, O God, in my meditation. Preserve my life from the fear of the enemy. சத்துருவால் வரும் பயம். Fear from the enemy. இந்த சத்துருவால் வரும் 6 காரியங்களை முதலாவது உங்களுக்கு சொல்றேன். First, 6 things let me tell which comes from the enemy. அந்த 6 காரியங்கள் உங்களுக்கு வரும். These 6 things will come. ஆனா அவன் அதற்கு எதிராக உங்களுக்கு என்ன செய்வான்? What he will actually do against you. அப்பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? Then what is the heavenly God does for you? வர்ற வல்லமைகளை ஜெயிப்பதற்கு to overcome the powers which come against தேவனுடைய you. வல்லமை உங்களுக்கு என்ன செய்ய போகிறது? What is God powers which is going to do for you? என்கிறத அந்த கால வேளையில நாம் அறிந்து நம்ம கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டியது இருக்கு. In this morning let's understand clearly and let's strengthen in the Lord. இங்க முதலாவது பார்க்கிறோம் சத்துருவால் வரும் பயம். Here we see fear from the enemy. பயம் என்று சொல்லுவது ஒரு பிசாசிடத்திலிருந்து வருகிற சத்துருவிடத்தில் வருகிறதான ஒரு ஆயுதம். Fear is a weapon which comes from the enemy devil. பயம் வேதனை உள்ளது. Oh, fear is painful. இந்த பயம் வருகிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? When fear comes, what you have to do? பயம் பொதுவாக அநேகருக்கு வருகிறது. And fear commonly comes to everyone. அநேகர் பயப்படுறாங்க. Many fear. குடும்பத்தின் பிரச்சனைகளை கண்டு பயப்படுறாங்க. People fear of their family problems. பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமைகளை கண்டு பயப்படுறாங்க. People fear of their children's disobedience. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து பயம் என்ன நடக்க போதோ தெரியல. Looking at the children's behavior, their attitudes, their know how they behave, their parents fear. தன்னுடைய சரீரத்தில் வர்றதான வியாதியை கண்டு சிலருக்கு பயம். Some fear of the disease on the body. ஊழியங்கள் செய்ய முடியுமா முடியாதா நிற்பமா நிற்க மாட்டானா ஒரு விதமான பயம். There is a kind of a fear, will I be able to do the ministry, will I be able to stand in the ministry or not? இந்த பயம் அந்த நேரத்துல தாவீது செய்ய இந்த பயத்தின் ஆவியை இவன் எப்படி ஜெயிக்கிறான்? When fear came, the spirit of fear, how David overcame. இந்த பயத்தின் ஆவியை யாரு கொடுக்கிறா? Who gives the fear of தேவன் கொடுக்கல. It is the fear of spirit. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது என்ன எழுதுகிறார்? Spirit of fear, what? It is not from God. பயமுள்ள ஆவியை கொடுக்கல. And Paul tells God did not give us the spirit of fear. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்துல 2 Timothy chapter 1 verse 7. நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கல. God has not given us the spirit of fear. அப்படியே தேவன் கொடுக்கல என்று சொன்னால் அந்த பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது யார்? If God is not given, then who is giving the spirit of fear? அந்த பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது பிசாசு. It is the devil who gives the spirit of fear. சத்துரு உனக்கு பயத்தை உண்டாக்குகிறார். The enemy brings fear into you. இந்த பயமுள்ள ஆவி எப்படி ஜெயிக்கிறது? How to overcome the spirit of fear? நீ ஜெபம் பண்ணணும். You have to pray. இதல அதுதான் சொல்றார். That's what he says. 34 சங்கீதம் 4 வசனத்துல தாவீது சொல்றார். Psalms 34:4 David says, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானாம். I sought the Lord. அவன் கர்த்தரை தேடினானாம். He sought the Lord. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? What the Lord did? அவனுடைய ஜெபத்தை கேட்டார். He heard his prayer. அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தார். He heeded to his voice. அவனுடைய எல்லா பயத்துக்கு அவனை நீங்களாக்கி விட்டார். And delivered him from all his fears. இந்த கால வேளையில எந்த சூழ்நிலையில நீங்கள் பயந்திருந்தாலும் சரி. In this morning, whatever the state you are in fear. இந்த பயத்தின் ஆவி யாரை தாக்கி இருந்தாலும் சரி. The spirit of fear, let it attack anyone. பிரியமானவர்களே, நமக்கு மாத்திரம் அல்ல. Beloved, not only to us. இந்த வேதத்தில் அநேகருக்கு இந்த பயம் என்கிற ஆவி அவர்களை தாக்கினது. In the scripture, many the spirit of fears attacked them. ஆபிரகாம் பயந்தானாம். Abraham feared. அன்னைக்குள்ள அந்த பெலிஸ்தியனுக்கு அந்த அமலேக்கியனுக்கு அந்த பெலிஸ்தியனுக்கு பயந்தான். He feared for the Philistines. எகிப்து தேசத்துள்ளவர்களுக்கு பயந்தான். He feared for the Egyptians. ஈசாக்குக்கு ஒரு பயம் வந்தது. Now the fear came to Isaac. ஏதாவது நடந்து விடுமோ? Something will happen. தன் மனைவியை கொன்று விடுவார்களோ? Will they kill my wife? நெகேமியாவுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல் பயம் உண்டாக்கினார். Nehemiah had a terror, fear. அவர்கள் மேலே வளர்ந்து வருகிறது. அதற்கு எதிராக தடை செய்யும்படியாக. Now their work grew up to resist their work which was growing up. செய்யறது பெருசுங்கலங்க. Doing is not great. ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல. Starting is not so great. முடியுமா? Will it be over? ஒரு விதமான பயம். Will it complete in a kind of fear? எப்படி நம்முடைய சூழ்நிலை எப்படி? How is our state? இந்த வியாதி disease சுகமாகுமா? Will it be healed? விடுதலை கிடைக்குமா? Will be delivered? என்கிற ஒரு பெரிய பயம். A great fear. ஒரு கதை ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கதை. A story. 2 எலிய கூண்டுக்குள்ள பிடிச்சு போட்டுருந்தாங்களாம். They caught the 2 rats and put it into the cage. அந்த ரெண்டு கூண்டுக்குள்ள 2 எலி இருக்கு. And in the 2 cages there were 2 rats. ரெண்டுக்கு தேவையான கேரட்லாம் போட்டுருக்காங்க. And whatever the required food, carrots was given. அதுக்கு முன்ன அது
ஒரு எலி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து இருக்குது. And one rat ate and became fat. இன்னொரு எலி அப்படியே மெலிஞ்சு போய் இருக்குது. Another rat was so thin. ஏன்னா Why? அந்த எலிக்கு அந்த கூண்டுக்கு முன்னாடி ஒரு பூனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. Because before the cage there was a cat sitting. ஒரு எலி என்ன செய்யுதுன்னா அந்த கேரட்டை சாப்பிடுற பூனையை பார்த்து பார்த்து பயந்து சாவ போறேன், நான் செத்துருவேன். One rat was looking at the cat fearing that no, he's going to eat me and I'm going to நாம die. என்ன சாப்பிட்டாலும் இந்த பூனைக்கு தானே இரையாக போகும். And whatever I meet I'm going to fall prey for என்ன this cat. சாப்பிட்டாலும் இந்த உடம்புல ஒட்டுமா? And will it be will my body அந்த take? பூனை நல்லா திங்கிறதுக்கு நான் நல்லா சாப்பிடணும். Should I eat for the cat to eat me well? அதை நினைச்சு அதை பார்த்து பயந்து சாகுது. Looking at the cat, it continually feared and feared. அப்படி இருப்பாங்க சிலர். Some will be like this. இருக்கிறீங்களா? Are you so? பயந்து ஏன் சாவுற கேக்குறாங்களே, ஏன் பயந்து சாவு? They ask, no, fear, for you're fearing. பயங்கர ஒரு ஆவி, The spirit of fear. அவர்களை வந்து தாக்குறது. It comes and attacks over them. மற்றொரு பூனைக்கு அதை பற்றி தைரியம் ஒண்ணும் கிடையாது, அதை பற்றி. No, other rat was not afraid of at all. சீஷர்களை பார்த்து இயேசுவும் சொன்னார், நீங்க ஏன் பயப்பட்டீங்க, அற்ப விசுவாசி? Looking at the disciples, Jesus asked, why do you fear, oh little in faith? உங்களுடைய வியாதிகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. Do not fear of your disease. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை கண்டு Do பயப்படாதீங்க. not fear of your problems இந்த that you கால face. வேளையில் அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு கர்த்தர் நீக்க போகிறார். In this morning, the spirit of fear, God is going to cast out இந்த from you. விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. This uncircumcised and unclean cannot come to you. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus. யாருக்குள்ள அந்த பயத்தின் ஆவி வந்து தாக்குது. And who and all, this fear of spirit, the spirit of fear is அடிக்கடி attacking. அந்த பயத்தின் ஆவி என்னை தாக்குறது. Often the spirit of spirit is நான் talking. கடந்த கன்வென்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜுரத்துல படுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சு வலியா இருந்துச்சு. Before convention I was having a chest pain sometime. அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டம் பயமா இருந்துச்சு. And I was fearful. பயம் என்று சொல்லி சொன்னா நீ தான் சாக போறியே. And something was talking me, you're going to die. இதெல்லாம் செய்யற. Why are you doing all நீ this? எதுக்கு அதுக்கு ஆயத்தப்படுத்துற? Why are you preparing ஒரு this? ஆவி என்னோட பேசிட்டே A இருக்கு. spirit was conversing with me. திடீர்னு ஒரு என்னுடைய அப்படி ஜீவன் போகிற மாதிரி இருக்குது. It was like my life was going out. உடம்பெல்லாம் வேர்க்கிற மாதிரி இருக்குது. My body was sweating. அப்ப என்னைக்கு தான் உனக்கு தான் இது நடக்க போகுது. You're going to die. நீ எதுக்கு நீ இதெல்லாம் நீ போய் செய்யணும்? Why you have to go and do all this? பேசாம ஜெபம் பண்ணு. You sit and நீ pray. பரலோகத்துக்கு போ. You pray and நீ prepare அங்க to go to ஒண்ணும் heaven. செய்யாத. Nothing you do. ஒரு ஆவி போராடிக்கிட்டே இருந்துச்சு. A spirit was கிட்டத்தட்ட ஒரு striving with 3 me. நாளா போராடிக்கிட்டே It was இருந்துச்சு. striving with me for 3 days. எங்க நீ போகாத. Don't go. யாரிடத்துல நீ பேசாத. Don't talk to anyone. ஏன் பேசுற? Why are you talking? இப்படி எல்லாம் ஒரு போராட்டம். A kind of suffering. அப்ப உடனே எனக்குள்ள இருந்துச்சு, இந்த ஆவியை தேவன் தர மாட்டாரே. This spirit will not be from God, I said. அன்பு, பூரண அன்பு Perfect love பயத்தை என்ன செய்யும்? cast out fear. அப்ப நம்ம அபிஷேகத்துல குறைவா இருக்கிறோம். Then I'm short in spirit. ஆவி நிறைவுல குறைவா இருக்கு. I'm short in the anointing and spirit. ரூம்ல காலவ சாத்தி நல்லா அப்படியே பாஷைகளை பேசி ஆவியில் நிறைஞ்சேன். In my room I closed the door and I filled in spirit. மொத்தமா அந்த ஆவி ஓடியே போயிடுச்சு. Completely. Hallelujah. Hallelujah. அந்த பயமும் இல்லை இப்போ. No fear at all now. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. அந்த பயத்தின் ஆவி உங்களை மேற்கொள்ள முடியாது. Now the spirit of fear cannot overcome you. தாவீது சொல்றார், David says, என் சத்தத்தை கேட்டருளும். oh, hear my voice. சத்துருவால் வரும் பயம். Fear from the enemy. யாருக்கெல்லாம் இருக்குது அப்படி? To whom and all? அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. Those who have this, lift up வலது your கரத்தை hand. உயர்த்துங்க. Lift up your right hand. அந்த பயத்தை கர்த்தர் அந்த ஆவி உங்களை விட்டு இன்னைக்கு காலை வேளையில எடுத்து போட In this போறார். morning God is going to take out this spirit of எனக்கு fear ஒரு from you. விதமான ஒரு பயம் என்ன கலக்கிக்கிட்டே இருக்குது. A fear is troubling me. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். Let's lift up a hand. அந்த ஆவி உள்ளவங்க மாத்திரம், மற்றவங்க பயம் இல்லாதவங்க கீழ இருங்க. And then those who do not இந்த have பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானா, those who have the spirit of fear. பிள்ளைகளுக்கு எக்ஸாமை பற்றி ஒரு பயம் இருக்கு. Children, the fear for exam. மற்றவங்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது ஒரு பயம். Others when they drive vehicle they fear. தங்களை தொழிலை பற்றி உள்ள ஒரு பயம். Oh, fear about the business. இயேசுவின் நாமத்தினால Jesus. பயத்தின் ஆவியே, The spirit of fear. என்னை மேற்கொள்ள முடியாது. You cannot நீ overcome. என்னை தொட முடியாது. You cannot touch me. என்னை தொட இன்னும் இவ்வளவு நாளா என்னை மேற்கொண்டாய். Before you overcame me. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In the name of Jesus. இந்த பயத்தின் ஆவியை எதிர்த்திருக்கிறோம். The spirit of fear we cast out. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Everyone open your mouth and pray. ஆவிக்கு எங்களுக்குள்ள இடம் இல்ல. They don't இது have எங்களுக்கு space. தேவன் தருகிற ஆவி அல்ல. It's not this fear of spirit உன்னை from our எதிர்க்கக்கூடிய God. பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். God gives the power. இயேசுவின் ரத்தம் ஜெயம். Oh, blood of அந்நிய Jesus. பாஷைகளை Blood of Jesus. பேசுங்க. Talk in tongues. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடுங்க. Oh, take out the spirit of fear in the name of சத்துரு Jesus. மேற்கொள்ள முடியாது. Oh, enemy cannot அந்த overcome. வியாதி உனக்கு மேற்கொள்ள முடியாது. Disease cannot overcome you. மரண பயத்தை உண்டாக்குகிறார். Fear of death. மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை The words of the doctors. உன்னை பயப்படுத்துதா? It is a fear in you. பயப்படாத. Do not fear. தேவன் அற்புதங்களை செய்வார். God shall do wonders. எந்த மருத்துவர் உன்னை பயப்படுத்தினார்களோ, Which doctor
doctor scared you. அவர்களுக்கு முன்பாக நீடித்தலால் நீ திருப்தியா இருப்பாய். And before them, நீ Lord, வாழ்ந்து you shall be சுகமாய் satisfied. இருப்பாய். You shall be healthy. இயேசுவின் In the நாமத்தினாலே, name of Jesus. இயேசுவின் வல்லமை The power of இந்த Jesus. காலம் எல்லாம் நம்முடைய மத்தியில் It இருக்கிறது. is in the morning, it's midst of us. சத்துருவால் வருகிற ஆயுதம் The weapons from the enemies. விலகி போக செய்கிறார். Oh, let it be taken out. இயேசுவின் In the நாமத்தில், name of Jesus. இயேசுவின் In the நாமத்தில். name of Jesus. மனக்லேச தரங்கங்களா துக்க சாகரத்தில் முங்கும்போல் கனகீச தரங்கங்களா ஹalleluya. கரங்களை தட்டி சாகரத்தில் முங்கும்போல் திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே மனகீச தரங்கங்களா துக்க சாகரத்தில் முங்கும்போல் கனகீச தரங்கங்களா துக்க சாகரத்தில் முங்கும்போல் திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே ஹalleluya. திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படண்டா என் உரச்சவனே. பயத்தின் ஆவியை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். The spirit of fear, God has taken out from us. சத்துரு பயத்தை கொண்டு வருகிறார். Oh, enemy brings fear. இரண்டாவது அவன் என்ன செய்கிறான்? அந்த 64 சங்கீதத்தை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. When you read Psalm 64 second, இரண்டாவது அவன் என்ன செய்கிறான்? what he does, துன்மார்க்கம் செய்யும் ரகசிய ரகசிய ஆலோசனையை அவன் உண்டாக்குகிறான். he brings the secret counsel. அவன் செய்கிற காரியம் இரண்டாவது காரியங்கள் என்ன? What is the second thing உங்களுக்கு விரோதமாக, against us? அதாவது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்புறீங்க, You desire to grow up in the spiritual life. நல்ல ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, You want to pray well. அல்லது ஊழியம் செய்யணும்னு You want to நினைக்கிறீங்க, minister well. அல்லது கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை நல்லா உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. Or else anything which is required of the Lord, you want to help much. அப்படி நினைக்கிற நேரத்துல When you think this, ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படியே பிரேக் ஆகி பின்னாடி in வந்துருங்க. any of some situation, you break and you come back. இன்றைக்கு அநேகர் அதை சொல்றாங்க, நான் செய்யணும் தான் இருக்கிறேன், Some say, I actually want to do. நான் நல்ல பாவிக்கு நல்ல ஜெபிக்கணும்னு இருக்கிறேன், I want to pray. கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வர பிரயாசப்படுறேன், Just now I'm starting to step up and move forward. அதுக்குள்ள இப்படி ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்குது. Suddenly a kind of a great suffering. ஏன் ஆண்டவருக்கு பிடிக்கலையா? Why God does not like it? நீ முன்னேறணும், You have to move forward. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். And that's what God wants. ஆனால் அதற்கு எதிராக அவனுடைய ரகசிய ஆலோசனை And against it, the secret plots of the என்ன enemy. என்ன செய்கிறது? What is that? உன்னை அப்படியே தடுத்து நிறுத்துகிறது. It resists you completely. விடாத, Do not do. பின்தொடர்ந்து போ. And go. அந்த கண்ணி வச்சிருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. And the snare which is set, he should not know. எதுலயாவது அவன் சிக்கணும். Somehow he should be caught in anything. அவன் வைத்திருக்கிற கண்ணியில எப்படியாவது சிக்கணும். Somehow he should be caught in the snare kept by him. பிரச்சனையில அவன் அகப்படணும். He should be caught in any problem. இந்த சூழ்நிலையில அவன் மாட்டிக்கிடணும். And he should be caught in any situation. பேசுகிற காரியம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. And whatever we talk, he should not be known to him. வேதத்துல நிறைய பேருக்கு அப்படி நடந்துச்சு. In the scripture for many, it happened. தாவீதுக்கு அப்படி It வந்துச்சு. happened to David. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அப்படி Also it நடந்துச்சு. happened in the life of ஏன்னா Jesus இது Christ. சத்துருவால் வருகிற ரகசிய ஆலோசனை. The secret plots which comes from enemy. அவங்க பேசுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது When the things which they talk, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். when you see, it will be so difficult என்ன to you. பார்த்த உடனே நிறுத்திடுறாங்க. When they see me, immediately they நல்லா stop. பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேச்ச மாத்திடுறாங்க. They talk well. Suddenly, when they see me, they change the talk. இருதயத்துல பயங்கர வேதனை, A trouble in the heart. ரகசிய ஆலோசனை. Secret plots. மூணாவது அதே வசனத்துல சொல்லி இருக்குது. Same verse, third. மூணாவது என்ன சொல்லி இருக்கு பாருங்க, கலக்கம். No, rebellion. மூன்றாவது கலக்கம்.
Third, rebellion. முதலாவது அவன் என்ன செய்யறான்? First, பயத்தை கொண்டு வர்றான். he brings fear. இரண்டாவது அந்த சத்துரு உங்களை என்ன செய்யறான்? Enemy second. உங்களுக்கு விரோதமான ரகசியமா ஆலோசனை பண்றான். Second, the enemy does the secret plots for you. அந்த சத்துருவின் ஆயுதங்கள் வாய்க்காது. The weapons of the enemy shall not be அந்த prospered. ரகசிய ஆலோசனை நிலை நிற்காது. Secret plots cannot sustain. தேவனுடைய ஆலோசனை தான் தலைமுறைக்கு நிற்கும். It's God's plans shall stand for generation to தேவனுடைய பிள்ளையே, generation. அந்த ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாத. Child of God, do not partake in the secret plots. ஆதியாகமம் 49ல சொல்லி இருக்குது. In Genesis 49 அந்த says, சிமேயி லேவி என்ன செய்யற? ரகசிய ஆலோசனை பண்றாங்க. Levi and Shimei, both of them, they made a secret plot. நீ போய் அந்த கூட்டத்துல சேராத. Do not join in that என் group. மேன்மை அதற்குள்ள நீ செய்யாத, வாழாத. Do not do or do not அந்த be in the ரகசிய group. ஆலோசனைக்கு நீ உடன்படாதே. Do not be a companion for the secret சொல்றார், plots. என் மேன்மையே. My excellence. கர்த்தர் சொல்றார், என் மேன்மையே. Lord said, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. you are the child of God chosen by him. நீ அந்த ஆலோசனைக்கு, ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. நீ அதை பற்றி நீ மைண்ட் பண்ணாத. அதை பற்றி பொறுப்படுத்த. You should not mind of the secret plots. Do not bother about it. அல்லேலூயா. Hallelujah. கலங்குறீங்களா? Are you troubled? இப்படி பேசுறாங்களே, Because they talk, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, because they converse like this, இப்படி எல்லாம் திட்டம் போடுறாங்களே, because they plan like this. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. Oh, pastor, please pray. பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பேசுறாங்க. Neighbors are talking like இந்த this. பிரயாணங்கள் இப்படி காது கேட்க சொல்றாங்க. Oh, when I walk, I hear it. பேசட்டும் நல்லா பேசட்டும். Let them talk, let them talk well. என்ன சாமு, என்ன நல்லா பேசட்டும். Let them talk well. சொல்லட்டும் எல்லாரும். Everyone let யார் them என்ன tell. பேசினாலும் பேசட்டும். காது கேட்க சொல்றாங்களே. Let anyone talk whatever they talk. கவுப்போம். Let them topple down. அழிப்போம். Let them destroy. தெரியக்கூடாது. We should not know. திட்டம் போடுவோம். Let's plan. ஒண்ணும் இல்லாம போயிடும். And it shall be finally தேவன் nothing. எல்லாத்தையும் கவுத்து போட்டுருவாரு. God shall finally topple it down. ரகசியமா வந்து சூனியம் பண்ணி கொண்டு வந்து வைக்கட்டுமே. Let them secretly do the black magic or witchcraft and set it. வெள்ளப்புதூர் போய் அங்க செங்கல்பட்டு போயிருக்கும் போது ஒருத்தர் ஐயா சொல்றாரு, When I went to Chengalpet, a brother was told, ஐயா கொஞ்சம் பாத்தியா, இந்த ஆட்கள் எல்லாம் நல்லா பேசுவாங்க. these people here, be careful, they talk well. சூனிய குரூப், A group of witchcraft group. சூனியக்காரங்க All are இங்க witchcraft. அது உடன்படாது அப்படின்னு சொல்லி. I said nothing is going to work ஹalleluya here. சொல்லுங்களே. Shout hallelujah. இதுல ஒண்ணு நடக்காது. Nothing it will work here. ஏனென்றால் இங்க தேவனாகிய கர்த்தர் இங்க இருக்கிறார். Because Lord God is here. அது நிமித்தமா கலக்கம் And கலகம். rebellion. அந்த மூணாவது வர்றது கலகம். அது சத்துரு காலம் உண்டாகுது. Third, rebellion comes from enemy. தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல. நல்லா இருந்துக்காங்க. God is not God of rebellion. கலகத்தை தேவன் உண்டாக்குறவர் அல்ல. God never brings rebellious things. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன். The God whom you worship is a God of peace. சொப்பனத்துல கலக்கம் வருதா? Are you being troubled in the இந்த dream? காலவேளையில் அறிந்து கொள்ளுங்க, அந்த தேவனால் உண்டாகிற சொப்பனம் அல்ல. In this morning, understanding it well, then the dream is not from the Lord. அந்த கலக்கம் உண்டாகிறது சொன்னால் அது சத்துருவால் உண்டாகிற ஆயுதம். Trouble or being rebellious is from the weapon from the enemy. சொப்பனத்துல கலக்கம் வரும். Trouble in the dream. மற்றவர்களோடு பல பேசும்போது ஒரு கலக்கம் வரும். And there'll be trouble when you converse with others. கலகத்தை உண்டாக்குற கூட்டம் இருக்குது, சத்துருவின் கூட்டம். There's an enemy group which brings being இது rebellious. ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. Nothing it can overcome you. தாவீது சொல்ற கலக்கம், சத்துரு எவ்வளவோ பெருகி இருக்கிறாங்க. And David says so much enemies are now increased. தாவீது சொல்றான், David says சத்துருக்கள் எவ்வளவோ பெருகி இருக்கிறாங்க. so much enemies have been multiplied. பயப்படுத்துறாங்க, ரகசிய ஆலோசனை பண்றாங்க. They do these secret plots. கலகத்தை உண்டாக்குறாங்க. They bring fears. எடுத்தது அடுத்த வசனம், ஒரு 4 வசனத்தை பாருங்க. Being rebellious next. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளை கொடுக்கறாங்க பாருங்க. அம்புகளை அடுத்து போதும். நாலாவது என்னன்னா, What is fourth? கசப்பான வார்த்தைகள். Bitter words. என்ன செய்யறாங்க? What they do? மறைவுகள் இருந்து கொண்டு கசப்பான வார்த்தைகளை கொடுக்கறாங்க. Sharpen the tongue like a sword and use the bows to shoot their arrows. Bitter words. கசப்பான வார்த்தைகள் தான். நம்ம இந்த நல்ல வார்த்தைகளை பேச மாட்டாங்க. Never they talk good words. அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம், The works what they do. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லட்டா, As an example, let me tell you. கசப்பான வார்த்தைகள் என்று சொல்லும்போது, When we say bitter words, அதாவது நான் ஒரு தடவை ஒரு இடத்துல இருக்கிறேன் ஊழியம் செய்யும்போது. When I was doing ministry, I was in a place. ஊழியக்கார கூட்டம் நடந்துச்சு. There was a workers அப்ப meeting. நான் இருந்த இடத்துல பில்டிங் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. Also the place where I was, there was also building work happening. குறிப்பிட்ட சகோதரி பொறுப்பா எங்க இடத்துல ஒரு பெரிய சகோதரி, மூப்பத்தி சகோதரி என் கூட அனுப்புனாங்க. A particular sister, elder sister was sent along with me. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I was so happy. சரி அவங்க இருக்கிறாங்க, It's good that she is with me. நமக்கு எல்லாம் அவங்க பார்த்து கொள்வாங்க. And she shall take care of everything. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. It was a great happiness. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரர் வர்றாரு. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. அந்த சகோதரி இருந்த இடத்துல உள்ள ஊழியக்காரர் எங்க இடத்துல வந்து சொல்றாரு. And the servant of God who was there in the sister where she was, and he came after the meeting to me. வந்து சொல்றாரு, ஜெயக்குமார் அவர் சொல்றாரு,
ஜெயக்குமார் உனக்கு என் கூட அவங்க அங்க பொறுப்பா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? He said, Jaykumar, this sister being with me, being responsible, did you not like it? ஏன் நீ பாஸ்டர்ட்ட நீ சொல்லி தானே அவங்க உங்ககிட்ட கொண்டு போனாங்க. You spoke to pastor and that's how she's been sent with you. நான் சொன்ன அப்படி நான் சொல்லவே இல்லனே அப்படிங்கறேன். I said, brother, I did not say at all. I did not say and I did not know that. நீ பொய் சொல்ற. You are lying. நீ சொல்றத தான் அவர் கேட்பாரு. And whatever you say only he will listen. நான் சொல்றேன் இல்லங்கறேன். I said no, I did not tell. இல்ல நீ தான் சொல்லி இருப்ப. உன் வார்த்தையை நான் நம்ப முடியாது. I will not trust you. It's you would have told. நீ சொன்ன எனக்கு நல்லா தெரியும். I know it well. It's you said. இப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? If it's said, how you will feel? இல்லன்னு சத்தியம் பண்ணுவீங்க சில நேரங்கள்ல. Sometimes you promise. உண்மையாவே சொல்லுவீங்க. And truly you will say. ஆனா அவங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. Never will they accept it. இல்ல எனக்கு நல்லா தெரியும். They say no, I know it well. அப்படி தான் சொல்லி சாதிப்பாங்க. And they prove that yes, it is so. அப்ப எனக்கு ரொம்ப நாள் அந்த ஆள் மேல எனக்கு அந்த ஊழியக்காரர் மேல கசப்பு இருந்துச்சு. And with that servant of God I had a bitterness for a long time. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கறாங்க. Even if they say they don't believe. அப்படினா அந்த குறிப்பிட்ட நபர் மேல ஒரு கசப்பு. That particular brother, I had a bitterness over him. இத மாறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. And it took long time to change this bitterness. தெளிவுபடுத்த பார்த்தாரு. இல்ல நீ சொல்லாத, நீ அதை சமாதானப்படுத்தாத. அப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். And even long time he used to say no, don't try to pacify me. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது மாறிட்டார். And after some time he changed. இடையில கூட அவரை நான் ட்ரெயின்ல போகும்போது பார்த்தேன், பேசிட்டு போனேன். Recently also I met him. ஒரு இடத்துல இப்ப வேலூர்ல சென்டர் பாஸ்டரா இருக்கிறார். And he is a center pastor at Vellore and recently also பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the name of the Lord. சொல்ல வரேன்னா, why I am telling you, மற்றவங்களிடத்துல நீங்க சில காரியங்கள் உங்களுடைய வீட்டாரிடத்திலேயே சில உண்மையை சொன்னாலும் இல்லன்னு நம்ப மாட்டாங்க. And sometimes you say to others, even sometimes to your family members, you try talk the truth but they don't believe. முன்பு ஏதாவது செய்த காரியங்களை அவங்களை வைத்துக்கொண்டே இன்றைக்கு உங்களை அப்படியே பேசிக்கொண்டே இருப்பாங்க. Even today they talk like this, keeping the earlier things in their mind. உங்களை இப்படி சில கசப்பு உண்டாகக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. They speak the words of bitterness. ஒரு குறிப்பிட்ட நபர் மேல நான் நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பேன். Sometimes I have a good opinion about a particular person. இவங்க ஒரு சத்துரு வரும். Enemy will come. நீங்க என்ன அருள்தாஸ் நம்புறீங்களா? ரொம்ப Are you trusting Aruldas? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? What do you think? நீங்க நம்புறீங்க? Are you trusting? நம்புறீங்க? Are you trusting? உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுங்களே? And you know nothing. இல்ல நாலாவதுல ஒண்ணும் சொல்ல மாட்டேன். I ask what they tell. நீங்க நம்புறீங்க என்ன? Are you trusting? நம்புறீங்க என்ன? இப்படிதான் சொல்லுவாங்க. That's all they say. சொல்லும்போது என்ன வந்துரும்? When they say, என்ன தெரியலையே, I don't know, விஷயத்தை சொல்லி தொலைங்கல. I asked to at least tell no what. சொல்லவே மாட்டாங்க. They will not even tell. இல்ல no ஒண்ணு அது சொல்றேன், உங்களுக்கே தெரியும் ஒரு நாள். One day you will know it. இப்படி சொல்லி இப்படி போட்டு போயிடும். இது யார் சொல்றது? Who tells this? இந்த வார்த்தையை போட்டு விடுறது யாரு? No, who says this word? பிசாசு. It is the devil who அந்த says. மனுஷனை நீங்க தப்பா நினைக்காதீங்க. No, don't அந்த குறிப்பிட்ட நபர் மேல நீங்க கோபம் கொள்ளாதீங்க. Don't misunderstand that man or person. அப்ப எனக்கு என்ன வந்துருது? What happens to me? எனக்குள்ள நான் யாராவது ஏதாவது ஒன்று பேசினா தயவு செய்து இந்த கசப்பை எனக்குள்ள விதைச்சிட்டு போகாதீங்கன்னு சொல்லுவேன். Sometimes I say, please do not sow this bitterness in me and then leave. ஒரு குறிப்பிட்ட நபர் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கும்போது, when I have a good opinion about a particular person, ஊழியத்துல நல்ல அபிப்பிராயங்கள் வச்சிருக்கும்போது, when I have a good opinion about the ministry, கொண்டு கசப்பை விதைக்காதீங்க. do not come and sow the bitterness. கசப்பு உங்களுக்குள்ள முளைச்சா என்ன ஆகும் தெரியுமா? Do you know what happens when the bitterness grows in you? கிருபை உங்களை விட்டு போயிடும். You will lose your grace. கசப்பான வேர் கிருபை உங்களை விட்டு விலகி போவீங்க. எபிரேயர் புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம். The book of Hebrews it is told the bitter root will make you lose the grace. அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Hebrews 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடி. அப்ப பாருங்க, கிருபை விலகி போயிருதாம். Short of grace you lose your grace. கிருபை இழந்து போகாதபடிக்கு, not to lose your grace. அப்ப கிருபை போயிரும். கசப்பான வேர். Now root of bitterness. வேர் வெளியே தெரியுமா? Will the root seen out? வேர் எங்க இருக்கு? Where's the root? கசப்பான பிச்சு எங்க இருக்குது? Now where's the bitterness? கோழி க்ளீன் பண்ணி இருக்கீங்க இல்லையா? Have you cleaned the chicken? கோழி அறுத்து குழம்பு வச்சிருக்கீங்களா? Have you prepared chicken? ஒரு ஆகிட்ட இருக்காது. It will not be with the ஒரு dove. ஆகிட்ட பித்து இருக்காது. ஈஸியா கழட்டி போடு. No, that particular organ of bitterness will not be with dove. ஆடு, கோழி, mutton, முயல், chicken, rabbit, எல்லா பறவைகளுக்குள்ள மிருகங்களுக்குள்ள இருக்கும் அந்த பித்து இருக்கும். and all the animals and birds will have a particular organ which is called as bitter. நமக்குள்ள இருக்கும் பித்தப்பை. And also we have inside. சோத்திரம். அந்த பையெல்லாம் கூட எடுத்துட்டான். ஆனா இன்னொரு பித்தப்பை இருக்குது. சாத்தான் கொண்டு வந்து போட்டு போறானே. Satan brings சரீரத்தில் உள்ள பித்தப்பை சிலர போடால போட்டோம். இந்த பித்தப்பை எடுத்து போடணும் first. We have to take out this bitterness from us. கசப்பு உள்ள வருது. Bitterness will come in. அது போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. That's all, it's gone. என்னதான் நீ க்ளீன் பண்ணி இருந்தாலும் அன்னைக்கு வச்ச குழம்பெல்லாம் எப்படிதான் இருக்கும்?
கசப்பாதான் இருக்கும். And whatever you clean well, still the meat will be or the curry will be bitter. எடுத்து க்ளீன் பண்றவங்க முதல்ல அதுக்குள்ள அது எங்க இருக்குது தேடி பார்ப்பாங்க, எங்க இருக்குது. First when they cut the chicken or meat, they see first that particular part. அந்த மட்டன் ஈரல்ல அது எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கு, அது பார்த்து நைஸா வெளிய எடுத்துறது. And it will be inside the mutton liver, it will be hidden in some corner. They'll carefully take it and pluck it out. இதே போல மனுஷனுக்குள்ள சாத்தான் வந்து சில கசப்பை விதைச்சிட்டு போயிடுவான். And therefore like this, Satan brings bitterness and sows into மேல men. கசப்பை உண்டாக்கிட்டு, And it will bring bitterness over servants of God. சில விசுவாசிகள் மேல கசப்பை Brings உண்டாக்கிட்டு, bitterness over certain believers. நம்மோட இருக்கிற பின பந்தத்தார் மேல ஒரு கசப்பை Brings உண்டாக்கிட்டு, bitterness in midst of relatives. அந்த கசப்பை இல்லாட்ட உங்க டிபார்ட்மென்ட்ல வேலை பார்க்குற இடங்கள்ல சில கசப்பை விதைச்சிட்டு போயிடும். Or else he'll bring bitterness, sow bitterness in place where you work. அப்படி விதைச்சிட்டு நீங்க அந்த கசப்பு உங்களுக்குள்ள உண்டாச்சுன்னா, If after sowing the bitterness there in you, கிருபை இருந்த கிருபை போயிடும். the grace will be lost. உங்க பாத்திரம் எப்படி பாத்திரமாயிரும்? How your vessel, ஓட்ட பாத்திரமாயிரும். and your vessel will be. அவர்கள் வெடிப்பான தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். எரேமியாவை வாசிக்கிறீங்களே? In the Jeremiah we see that they chose themselves for a broken cisterns. மேல ஊத்துது, தண்ணி ஜோர்ந்து ஊத்திக்கிட்டு இருக்குது. The water is poured inside. காலை 4 மணிக்கு உட்கார்ந்து ஸ்தோத்திர பாட்டு அருணாதய எழும்பினோ நல்ல பாட்டு பாடுறோம். 4 o'clock we sing well the song, praising song. காலையில எழும்பி நல்ல காலைதோறு கிருபை புதிது பாட்ட பாடுறீங்க, We கையை sing song தட்டி and early in the morning grace is new. நல்ல தோத்திரம் சொல்றீங்க. And you praise well, you praise நல்ல God. வாங்குற தோத்திரம் எல்லாம் வேற ஒரு பக்கத்துல போய்கிட்டே இருக்குது. And all the grace what you've received is going out from another side. காலை 4 மணிக்கு எழும்பி தோத்திரம் பண்ண தானே செஞ்சேன். 4 o'clock I woke up and praised God. பைபிள் படிக்க தானே செஞ்சேன். I read the Bible. ஜெபம் பண்ண தானே செஞ்சேன். I prayed. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இல்ல, எனக்கு Why this சமாதானம் problem இல்ல, is coming for me? ஏன் இப்படி எனக்கு ஒரு சம்பவம் ஆயி போச்சு, Why this incident for இதெல்லாம் me? எனக்கு இப்படி ஒரு கசப்பு முளைச்சிருச்சு. Why this bitterness come in me? ஏன்னா Because உனக்குள்ள ஒரு கசப்பு உள்ள வச்சிருந்தீங்க, the bitterness which you kept அது வந்து inside, என்ன செஞ்சிருச்சு, அது உன்னை விட்டு எடுத்து போடாதனால, because you have not taken this out, உனக்குள்ள கலக்கம் வந்து trouble came in நீ தீட்டுப்பட்டு and you are defiled. தேவனுடைய கிருபை உன்னை விட்டு விலகி போயிருச்சு. God's grace is departed from you then. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசி சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, That's reason Paul when he writes to Ephesians, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. do not grieve the Holy Spirit. நீங்க மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக்கப்பட்ட பரிசுத்த ஆவி எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. Ephesians 5 he says the Holy Spirit which is given as a seal for you for the day of redemption. Do not grieve it. அந்த துக்கத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாரு? What he says, அன்றியோ மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அடுத்த வசனம், சகலவிதமான கசப்பு. முதல்ல ஆரம்பிக்கிறதே கசப்புல தான் ஆரம்பிக்கிறாரு. next he starts first with bitterness. யாரு மேல கசப்பு இல்லன்னு சொல்றவங்க, Those who say I don't have bitterness over கையை தூக்கி anyone, காட்டுங்க பாப்போம். lift up your hand and show, எனக்கு யாரு மேல கசப்பு இல்ல. I don't have bitterness over anyone. வர மாட்டேங்குதே, கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுறோம். சுத்திகரிப்பு கூட்டம் வருது, லென்த் டே பாஸ்டர், கொஞ்சம் சரி ஆகணும்னு ட்ரை பண்றேன். I try to sanctify you, Pastor, being lengthy. நீங்க எல்லாம் நிறைய கிருபை இல்லாதவங்கள தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. You're sitting as a people without grace here. எல்லாம் அந்த கசப்பான வேரை நம்மளை விட்டு வெளியே அகற்றிடுவோம். Let's take out the root of bitterness from us. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus. இந்த கசப்பானது வந்துச்சா, If the bitterness comes, தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. commit in God's presence. நல்ல மதுரமான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். And God shall give you a sweet experience. எந்த மனுஷர் மேல நீ கசப்பு கொண்டிருந்தாயோ, Whatever the man you have bitterness, அந்த மனுஷனும் உனக்குள்ள இருக்கிற ஐக்கியம் பெரிதாக கர்த்தர் மாற்றிடுவார். and God will change the fellowship between that man and ஒரு great. சமாதானத்துக்குரிய வேலையை கர்த்தர் உனக்கு செய்வார். And God shall do the great work of peace. சத்துரு எய்வான் அந்த கசப்பை. Now the enemy will throw this bitterness. அதுதான் சொல்றான், கசப்பு உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தை. The bitter words which is shooted as an arrow. நாலாவது என்னது? அது கசப்பான வார்த்தை. Bitter words. அஞ்சாவது மறைவான கண்ணி. 5ஆம் வசனத்துல சொல்லி In verses 5 it says, என்ன செய்யறாங்க? அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி, மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்றாங்க. now they talk of laying snares secretly. அதான் ரகசியமாக குழி தோண்டுவாங்க. Secretly they'll dig pit for you. மறைவான கண்ணி. Now secret snares, உனக்கு குழி தோண்டுவாங்க கீழே. they'll dig pit for you. மறைவா வைப்பாங்க, தெரியாது. நீ அகப்படுற வரைக்கும் உனக்கு தெரியாது. Until you're caught you'll not be, சிக்கிற வரைக்கும் தெரியாது. pit will not be seen out. எனக்கு முன்னாடியே தெரியும். சிக்கன பிரதோஷம் சொல்ல எனக்கு முன்னாடியே தெரியுமே. After you caught you said I know it well. பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க? After the problem what they say, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும், எனக்கு முன்னாடியே தெரியும். when you caught in the problem I knew it sister எனக்கு இப்படி before. நடக்கும்னு முன்னாடியே தெரியும் I brother. knew it is going to happen to me brother. ஏன் நீ சொல்லல? Why you did not say? என்ன செஞ்சிருக்க? மறைவா உட்கார்ந்துட்டு கண்ணி வச்சிட்டு பாத்துக்கிட்டு இருந்திருக்கிற. And you are sitting and sitting with the secret snares for இல்ல others. இல்ல, அப்படி சொன்னா நீ கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ?
If I tell, will you listen or not? I அந்த did not. வார்த்தைலாம் ஒண்ணு சொல்லல. That's why I did not say. ஒருவேளை உன்னை மறைவான கண்ணியில நீ சிக்கும்படியா காத்து கொண்டால் அந்த மனுஷர் வெட்கப்படத்தக்கதாக கர்த்தர் அந்த கண்ணிக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். And God shall escape you from the secret snare set by man, and God will shame that man who set the secret கண்ணிகளுக்கு snare. தப்பி கண்மணி போல என்னை கண்ணிகள் கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை எண்ணியே ஆதரித்த ஈகனையே ஸ்தோத்தரிப்பேன். எண்ணியே ஆதரித்த ஈகனையே ஸ்தோத்தரிப்பேன். என் தேவதையாவர் கரங்களை தட்டி துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமேல். கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை எண்ணியே ஆதரித்த ஈகனையே ஸ்தோத்தரிப்பேன். ஆதரித்த ஈகனையே ஸ்தோத்தரிப்பேன். கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை எண்ணியே ஆதரித்த ஈகனையே ஸ்தோத்தரிப்பேன். எண்ணியே ஆதரித்த ஈகனையே ஸ்தோத்தரிப்பேன். Hallelujah. கண்ணிகளுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். Lord shall preserve you from all the snares. சத்துருடைய வாழ்க்கையில மறைவான கண்ணிகளை வைக்கலாம். Enemy may lay a secret snare for you in your life. இந்த தாவீதுக்கு ஆறாவது ஒரு தந்திரமான யோசனை 6ஆம் வசனத்துல சொல்லி Sixth verse. சாத்தானின் தந்திரமான ஆலோசனை It's யோசனை they devise iniquities. தந்திரமான யோசனை உனக்கு விரோதமாக பண்ணுவார்கள். They devise iniquities against you. ஆனால் தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் இந்த காலவேளையில உன்னோடு கூட பேசுகிறார். Child of God, in this morning God is talking to you. கர்த்தர் இந்த தந்திரமான யோசனை எல்லாவற்றையும் அவமாக்குகிறவர். God shall devise that. God shall put down all these iniquities which is devised சாத்தானின் against you. தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. It's not that we do not know all the snares or the cunningness of devil. அவனுடைய எல்லா தந்திரங்களும் அழிந்து போகும். All his cunningness, all his device shall be destroyed. இந்த ஆயுதங்கள் எல்லாம் சாத்தான் வந்து எரிகிறான். All these weapons, no, Satan shoots. பயமும் Fear, ரகசியமான ஆலோசனையும் secret plots, பலவிதமான கலக்கங்களும் no, rebellious, கசப்பான வார்த்தைகளும் bitter words, மறைவான கண்ணிகளும் no, தந்திரமான யோசனைகளையும் secret snares. கொண்டு வந்து போடுகிறார். He brings and no, he ஆனா, அது will மாத்திரமல்ல, not only devising அந்த iniquities. வசனத்துல நீங்க வாசிக்கும் போது நீங்க வாசிச்சீங்கன்னா In this verse, when you see அவன் அதுக்கு இதெல்லாம் வச்சுக்கொண்டு அம்புகளை எய்கிறான். 4ஆம் வசனத்துல சொல்லு. verses 4, keeping all this, he shoots an arrow. இதெல்லாம் வச்சுக்கொண்டு தங்கள் அம்புகளை அம்புகளை நாணேற்றுகிறார்கள். And with that he shoots an arrow. சாத்தான் இந்த அம்புகளை உனக்கு எதிராக எய்கிறான். No, Satan shoots an arrow. அவன் எறிகிற அம்பு என்ன? அந்த அம்புகள் என்ன? So what is the arrow? அந்த நம்மை மனமடிவாக்கும்படியான அம்பு. And this is the arrow which makes us to be grieved. யோசேப்புக்கு அப்படிதான் அம்பு வந்தது. Now for Joseph this arrow came. அது 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா Genesis 49:23. மனம் மடிவாகும்படி உண்டாகிறதான அம்பு. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். பாருங்கள், வில் வீரர் என்ன செய்கிறார்கள்? Archers அவனை மனம் மடிவாக்கி have bitterly grieved him. மனம் மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். பகைக்கிறார். Shot at him and hated him. மனம் மடிவாக்குறது என்று சொன்னால் என்னன்னா What is உங்களை grieving is- கோபப்படுத்துறது. It means making you angry. அம்புங்கிறது வந்து நீங்க நினைக்காம இருப்பீங்க, சல்லுன்னு வந்து உங்க மேல வந்து தாக்கும். When you not even think arrow will come and attack நீ you. சும்மா நிப்ப, திடீர்னு வந்து உன்னை வந்து தாக்குறது. You'll be just quite suddenly it will come and attack திடீர்னு உன்னை you. கோபப்படுத்துறது. Suddenly making you angry. திடீர்னு உன்னோட வாழ்க்கையில ஒரு எரிச்சலை உண்டாக்குறது. Suddenly bringing a zealousness in your life. திடீர்னு தேவையில்லாத ஒரு டென்ஷனை உனக்குள்ள எழுப்பி விடுறது. Suddenly bringing you tension in your life. அது யோசேப்புக்கு வருது. It came to Joseph. வில் வீரர் Archers அவனை மனம் மடிவாக்கி grieved him, அவன் மேல் அம்புகளை என்ன செய்கிறார்கள்? எய்கிறார்கள். shot the arrow on him. அதனால என்ன நடக்கும்? What happens? கோபம் வந்தவன என்ன ஆகும்? What happens when anger ஆண்கள் comes? என்ன செய்வாங்க? கோபம் வந்தவன என்ன செய்வாங்க? When they get angry, what they வீட்ல do? ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? In the family, what they say, when they say ஏதாவது something, ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, when you're talking over phone, ஏதாவது வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு, when you come late, இல்லாட்ட செய்ய வேண்டியது வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு வர or மறந்துட்டீங்க. something you're supposed to do, you did not do, or something asked to bring you அப்போ to buy, என்ன you did அம்பு not buy. வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It's not required for me to tell what kind of நாங்க arrow will come. சொன்னா வாங்க மாட்டீங்க. When I say, you will not bring.
ஆனா But அதுல ஒரு டேஷ் போட்டுட்டு சொன்னா உடனே வாங்கிட்டு வருவீங்க. if I fill up a dash and say, someone says, you'll bring. ஐயோ சாமி இயேசுவே என்ன செய்யறது வரும் தாக்குது அந்த அம்மா. The arrow will attack you. உடனே வந்து பிரச்சனைகள் வந்து Immediately problem comes. உடனே இந்த அம்மாவுக்கு அடுத்தது என்ன வரும்? Next. எதையாவது திரும்ப திரும்ப இந்த அம்பு வரும்போது என்ன நடக்கும்? Again and again when arrow comes, வீட்டுக்கு போக கொஞ்சம் கஷ்டம், it'll be difficult to go to house. கொஞ்சம் லேட்டா போவோம், Let's go late. சாப்பாட்டு நேரத்துக்கு போவோம், Let's go to the meal time. தூங்குற நேரத்துக்கு போயிடும், Let's go when we are going to go to sleep. மனம் அடிவாகுது, அங்க It grieves you, எரிச்சல் வருது, brings போ, jealousness. தூக்கி வீசிட்டு வந்து I throwed it and came. இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. You'll not go home. இவங்க என்ன செய்வாங்க? What they'll do? இவங்க நீ இருக்கிறியா நான் போறேன். If you are there, let me go. எங்க போற? What she'll tell? சொல்லிட்டு போ. Tell me and go. சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? What they tell? எங்கே போறேன்? I'm going anywhere. நான் ஏன் சொல்லணும்? Why I have to tell? பாஸ்டர் போட்டு விட்டாரான்னு நினைக்காதீங்க. Do not say பாஸ்டர் pastor. கிட்ட இருந்து அதுக்குள்ள போட்டு விட்டாச்சு. Pastor, they complained to பாஸ்டர் pastor. ராத்திரி தான் நடந்துச்சு. It happened last night. காலையில தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தது. Morning only I was thinking. எப்படி அதுக்குள்ள இவருக்கு செய்தி வந்துச்சு? And suddenly how he knows the news? நடக்குது, உள்ள நடக்குது, அங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரா. And God is revealing me what is happening inside. பிசா சத்துரு அந்த அம்பு எய்யிறான். No, devil is shooting an arrow. ஒரு பிசாசு ஒருத்தனை தாக்குனா. And devil attacked someone. ஒருத்தனை பிசாசு தாக்குனா. Devil attacked someone. அந்த பிசாசு பேர் என்ன? லேகியோன். And legion. லூக்காவின் சுவிசேஷத்தை நீங்க வாசிச்சீங்க. Luke the gospel we read. அது அவனை தாக்கணும்னு அவன் என்ன செய்றான்? And when it attacked him, அவனை தாக்கணும்னு அவன் என்ன செய்தான்? 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். verses 8. அவன் என்ன செய்தான்னா, தாக்குன உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். When it attacked him, immediately he came out of the house. வீட்ல இருந்தானா? Was he in the அவன் house? என்ன செய்தான்? 27ஆம் வசனத்துல வீட்டில் தங்காமல். Luke 8:27. யாராவது வீட்டுல தங்கலன்னு வச்சுக்காங்க. He did not live in the house. எங்க என்ன வருது? What happens? அன்னைக்கு ஒரு ஆள் அப்படிதான், நான் வீட்டுல தங்கல, The other day, இங்கேயே தங்கிடுறேன், let me live here. நான் வீட்டுல சாப்பிடல, I did not eat my house. இங்கேயே Let me சாப்பிட்டுக்கிறேன், eat here. Let me live எங்கேயோ here. சாப்பிட்டுக்கிறேன். Let me eat somewhere else. உனக்கு ஒரு வீடு இருக்குது, There's a house for you. என்ன வந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது நீ. Whatever happens, you should not go out அப்ப of the அந்த house. சாத்தா உன்னை தாக்குற ஆயுதம் உன்னை பழிச்சிடுச்சுன்னு அர்த்தம். It means if you go out, it means the weapons attacked by Satan is அந்த prospered. லேகியோனுக்கு அது நான் என்னுடைய வெளிப்படுத்தல சொல்றேன் நான். In my revelation, I'm telling you, இந்த சத்துரு அவனை தாக்குன உடனே என்ன செஞ்சிட்டான்? when the enemy attacks, அவன் வீட்டுல தங்கல. he did not live in the house. வீட்டுல தங்காம எங்க போய் தங்கனா? Where he lived, எங்க? பிரேத கல்லறை. எங்க? பிரேத கல்லறை. he lived in the tombs. பிரேத கல்லறைங்க பாழான இடம். No, tombs is a desolate சில place. பிரேத கல்லறையில் தங்கி ராத்தங்கி. Some stay- ஏசாயால ஒரு வசனம் சொல்லிருக்கு. In Isaiah there is a word which says that அவர்கள் பாழான ஸ்தலங்கள்ல ராத்தங்கி. they stayed night in a desolate அத place. பிரேத கல்லறை, பாழான ஸ்தலம். Desolate place is a tomb. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீடு இருக்கும்போது, எங்களுக்கு ஃபெய்த்தோம் விசுவாச வீடுகள் இருக்கும்போது வேற எங்கேயும் தங்க விட மாட்டாங்க. Children of God, you have a good house. For us, we have faith home which we are not supposed to stay anywhere else. நாங்க எங்கேயாவது கன்வென்ஷன் போனாலும் சரி, Even when we go for சிலர் convention, சொல்லுவாங்க அங்க ரூம் போடுறோம் இங்க ரூம் போடுறோம். இப்ப கேரளாக்கு போனாலும் இல்ல ரூம் அப்பச்சா அவட போதும் இவட போடுமா ஒண்ணு வேண்டாம், நான் இங்க ஃபெய்த்தோம்ல இருக்கு. they said no, there's a room, Pacha, go there. No, we will stay in அங்க faith home. பயங்கர கஷ்டம் இருக்கும் ஆரம்ப நாட்கள் In எல்லாம். the beginning it was so difficult. தண்ணி இருக்காது, பாத்ரூம் இருக்காது. No washroom and no இல்ல water. வேற எங்கேயோ எவனோ எப்படியோ படுத்து கிடந்த இடத்துல போய் நான் படுக்கிறேன். இல்ல படுக்க கூடாது. No, the place someone lied there, why I should go and lie? No, I'll stay here. போறாங்க எங்கெல்லாமோ போய் தங்க போறாங்க. வீட்டுல தங்குவது இல்லை. They don't live in the house today. வேண்டாம், நான் வீட்டுல தங்கி இருக்கணும். No, we have to live in the house. ஆனா இயேசு அந்த பிசாசை துரத்தின உடனே Jesus, when they casted out demon, என்ன செய்துட்டா? புத்தி தெளிந்தது. when he became clear புத்தி minded, தெளிந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்தான். when he became clear minded, sat அந்த in the feet. அதிகாரத்தை நீங்க 39ஆம் வசனத்தை வாசி பாருங்க. No, verses 9, இப்ப 39. ஆண்டவர் அவன் வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God asked him to go to the house. அல்லேலூயா. Hallelujah. இப்ப நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ. Return to your own house. God அப்ப asked him இந்த to ஆவி go. முடிச்சிருக்கும் போது, When you're caught by spirit, சத்துருவனுடைய அவனுடைய ஆயுதங்கள் அம்பு உன்னை தாக்கும் போது, when the weapons of the enemy, his arrows attacks you, தாவீது அப்படி தாக்குச்சு. also it attacked David. அந்த அம்பு அவனை தாக்கின உடனே When the arrow attacked him, வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். he ran to the wilderness. எனக்கு புறாவை போல சிறகு இருந்துச்சுன்னா If I have wings like a நல்லா dove, இருக்குமே, it'll be good. நான் எங்கேயாவது போய் தங்கி இருப்பேனே, I'll fly and rest அப்படியே somewhere else. பறந்து உலாவுவேனே. I'll fly and go and rest somewhere else. எலியா தீர்க்கதரிசி Elijah prophet, தாக்குது. it attacked சில him. வார்த்தை போய் சூரச்செடிகளை போய் படுத்துக்கிட்டான். Some words, he went and slept under the broom tree. பாருங்க, இப்படி கர்த்தருடைய செயல்களை அறிவிக்க சில யோனா
Jonah, நெகேமியா, Nehemiah. இவருடைய வாழ்க்கைகள் எல்லாம் இவைகள் வந்து தாக்கினது. In their lives, these kinds of things came and attacked them. ஆனா அவர்களோ என்ன செய்தார்கள்? But what they did, தேவனுடைய கரத்தில் வந்து இளைப்பாறினார்கள். they rested in the hands of the Lord. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளா, நம்முடைய வாழ்க்கையில Children of God in our life, இந்த அம்புகள் நம்மை மனம் மடி உண்டாக்கும் அம்பு ஒண்ணு. these arrows will grieve at one. இன்னொரு ஒரு அம்பு இருக்குது. There's another arrow. ஏனென்றால் நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, Book of Ephesians chapter 6 verse 16. சத்துருவால் எய்கிறதான அக்கினி அம்பு. It says fiery darts of the wicked one. திடீரென்று வருது அந்த அக்கினி அம்பு. And this fiery darts which suddenly comes, ஃபயர் ஆக்கிருது அப்படியே. and it will make you to, அல்ல பொல்லாங்கனையும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரம்லாம் என்ன? அவித்து அந்த போடத்தக்கதாய். அக்கினி அஸ்திரம் என்ன? fiery darts of the wicked one. What is this? இந்த நம்ம அந்தமான்ல இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. There's a group of people at Andaman. ஜெரோவாங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்ன Jehovah, செய்வாங்க? what they do? அவங்க அந்த குரூப் என்ன செய்வாங்கன்னா அம்பு வச்சு தான் எய்வாங்க. No, they shoot arrows. இப்ப கூட இடையில கடந்த 2 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மிஷனரி கூட ஊழியம் செய்ய போன இடத்துல எல்லாம் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகணும்னு சொல்லி அவர் ஒரு தீவு கிட்ட போற சமயத்தில் அவங்க அந்த அம்பு எய்து கொண்டு அவர் அங்கேயே அவரை போதிச்சிட்டாங்க. Even before 2 years, முயற்சி பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல. missionary went to that island to preach the gospel. They shot arrows and they killed him and they buried him there. Now government was not able to do anything. அவங்க அந்த அம்புல பாய்சன் தடவி வச்சிருப்பாங்க. They used to apply poison in the arrows. அதனால அவன் அந்த அம்பு அடிச்சிட்டானா போய் பட்டுச்சுனா உடனே அப்பவே மரிச்சிடுவாங்க. When the arrow is shot and it hurts him, immediately he dies. ஆனா இப்போ அதுல கொஞ்சம் மனம் திரும்பி வர்றாங்களாம். They said now they are repenting now. அந்தமான் பகுதியில ஊழியம் செய்ய போற ஊழியக்காரர்கள் சில இடத்துல பிரதர் ஆல்வின் சொல்லி பாஸ் ஆல்வின் ஒருத்தர் இருந்தார் எங்களுடைய பேட்ச். In my batch there was a pastor called Alvin and he was doing ministry at Andaman. அதனால பயம் அங்க உண்டு. சிலர் ரோட்ல போகும்போது அங்கங்க நிப்பாங்க. They'll stand here and there when they walk in the road. இப்படி அந்த அவருடைய அம்புல என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த பாய்சன் தடவி இருப்பாங்க. In their arrows they apply poison. உடனே செத்து போயிடும். If it is shooted and if it hits immediately they die. சாத்தானுடைய அம்புல என்ன வச்சிருக்கான்? But Satan's arrow what he keeps? நெருப்பு பந்தத்தை வச்சிருக்கான். There's a fire. அந்த நெருப்பு அந்த அம்பு எரியும் போது அப்படியே ஃபயர் ஆயிருது. When it shoots that arrow it fires immediately. அதான் அவனுடைய ஆயுதங்கள். திடீரென்று நம்மை தாக்குது. Suddenly it attacks us. சிலர் அப்படிதானே? சிலர் அப்படிதான் நடக்குது. Also some சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில சில பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை. also children those who are studying. சில குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை. Some happens in their family life. இந்த வார்த்தையை சொன்னாங்க. They said this word. டீச்சர் இந்த வார்த்தையை சொன்னாங்க. Teacher told this word. பிரின்சிபல் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். Principal told this word. குடும்பத்துல இப்படி தாப்பனார் இப்படி சொல்லிட்டார். My father said என் this. வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டார். My husband said this. அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிருந்தாங்க? Next ஏதாவது சூசைட்ல கொண்டு பிசாசு தள்ளி விட்டுறான். the devil commits them, makes them இது to suicide and die. சாத்தானால் எய்கிற ஒரு அம்பு ஆயுதம். This is the weapon, this is the arrow comes from Satan. பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆயுதம். And no, this is the fiery darts of the wicked one. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 11ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்க. Not only that, Psalms 11. அந்த அம்பை பற்றி சொல்லி இருக்கு. அவன் சாத்தானுடைய அந்த அம்பு என்ன என்று சொன்னால், So what is the arrow of the enemy? 11ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல 11:2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். நாணிலே தொடுக்கிறார்கள். They make ready their arrow on the string. பொல்லாங்கன் என்ன செய்றாங்க? இவங்க என்ன செய்றாங்களா? What they do? துன்மார்க்கர் வில்லை வளைக்கிறார்கள். The wicked bend their bow. அந்த வில்லு என்ன தெரியுமா? நாக்கு தான் அந்த வில்லா. The bow is the tongue actually. நீங்க எரேமியா 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. Jeremiah 9 when you see. அந்த வில் என்ன? What is the bow? அந்த அம்பு என்னன்னு சொல்லி இருக்கு பாருங்க. What is the arrow it said there? எரேமியா Jeremiah 9ஆம் அதிகாரம் chapter 9 3ஆம் வசனத்தை பாருங்க. verses 3. நாவாகிய வில்லு. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். பொய்யை பேசுறதுக்கு நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். நான் சொல்றேன். Bow they it said like that bow they have. அதே மாதிரி சொல்லிரு. Bend their tongues for lies. பொய்யடிச்சான் காப்பி மாதிரி. It's like copy. அப்படியே சொல்லிரணும். சரியா? Whatever I say tell exactly that. அந்த அனனியாஸ் சப்ரால மாதிரி. Like Ananias and Sapphira. மாத்திராத. Do not change. உருக்கு அப்படி இப்படின்னு பல கேள்வி கேட்பாங்க. They'll cross question. பல விதமா அப்படியே வார்த்தைகளை புடுங்க பாப்பாங்க. They'll try to take your words. நாவை என்ன செய்வாங்க? எலும்பில்லாத நாக்கு இல்ல. Because the tongue doesn't have bone. எப்படினாலும் வளைக்கலாம் அது. You can bend it of any manner. நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். Like their bow they have bent their tongues for lies. சொல்லிட்டு பேசும் பார்க்கணும் அழகா. The tongue twists and talks so much. சொல்லி இருக்குது. அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அறிய மாட்டேங்கிறாங்க? God says they do not know me. சத்தியத்துக்காக
உண்மைக்காக அல்ல, not for the truth. It is written. பொல்லாப்புக்கு மேல பொல்லாப்பு, They proceed from evil to evil. அக்கினிய மேல அக்கினியை குவிச்சு கொள்றாங்க, They gather condemnation from condemnation. பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டி கொள்றாங்க, They add sin over sin. அக்கிரமங்களை பெருக பண்றாங்க. They multiply iniquities. 8வது வசனத்தை பாருங்க. Verses 8. அவர்கள் கூர்மை அவர்கள் உண்டா, நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. எப்படி அம்பு என்ன? The tongue is an arrow shot out. சொல்லுங்க. கூர்மையாக்கப்பட்ட கேட்டனே ஒரு கேள்வி சொல்லுவாங்க. One word I asked. கேட்ட ஒரு கேள்வி, One word I asked. ரெண்டு பேர் சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில And then if, no, husband and wife quarrel. கேட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன். Only one word சூடு I asked. உண்டாகிற மாதிரி கேட்டேன். Only one word I asked. அந்த கேள்வி கேட்டு இன்னும் மனுஷன் உயிரோடையா வாழ்றான் சொல்றாங்க பாரு. Still அது பாருங்க. still they அந்த are alive நாக்கு, with this word. நாக்கு கூர்மையான அன்பு. See, it's a sharp arrow like a நாக்கு tongue. புடிங்கிட்டு கேட்க சாவற மாதிரி. அந்த அம்மா சொல்லுது ஒரு அம்மா. Then mother said, இருக்கிறீங்களா? are you there? எல்லாம் அழிச்சிருங்க. Take out all this. அது கபடம் பேசுது. It speaks deceit. கூர்மையாக்கப்பட்ட அம்பு It's an arrow which is sharpened. அது கபடம் பேசுகிறது. It speaks deceit. அவன் தன் தன் அவன் அயலானோடு தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். வெளியில எப்படி இருக்கிறாங்க? நல்ல சோ காட்டுறாங்க, Speaks peaceably to his neighbor with his mouth. சமாதானமா பேசுறாங்க. They show off as if they are so நல்லா good. பேசுறது போல They பேசுவாங்க. talk as if they are so நல்ல well. அழகா பேசு. இவங்களா Beautifully they talk இவங்களா to இப்படி you. செய்றாங்க, They are doing so. நான் நம்பவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பேசுவாங்க. They'll talk as if you cannot doubt them at all. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of இது God, சத்துருவால் எய்கிறதான ஆயுதம், this is the weapon shooted by the enemy. சத்துருக்களால் எழுப்புகிறதான அம்பு. This is the arrow shooted by the enemy. ஆனா ஒன்று சொல்றேன், Let me tell you one இந்த thing. காலை வேளையில And this morning, அந்த அம்புகளை அழிக்க முடியாது. தேவன் ஒரு அம்பு அனுப்புகிறார். to destroy that arrow, God sends an arrow. அந்த 64 சங்கீதம் 7 வசனத்துல வாசிச்சு பாருங்க. Psalm 64:7. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and give glory to the Lord. ஆனாலும் But தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். God shall shoot at them with an arrow. தேவனுடைய வல்லமை வெளிப்படும். God's power shall be revealed there. அவருடைய அம்பு என்ன தெரியுமா? Do you know what is his arrow? 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு 2 Kings பாத்தீங்கன்னா, chapter 13 verses அவருடைய 17. அம்பு என்ன? So what is his அவருடைய arrow? அம்பு ரட்சிப்பின் அன்பு என்று அங்கே It is சொல்லப்பட்டிருக்கிறது. told that this is the arrow of deliverance. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Kings 13:17. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். ஆ. அவன் அதை திறந்த போது ஆ. எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது ஆ. அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் ஹalleluya. ஹalleluya. Hallelujah. சீரியரால் மிகவும் சீரியரின் விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் சீரியரால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். In those days people were greatly troubled by the Syrians. சத்துருக்களால் They நெருக்கப்படுகிறார்கள். were afflicted by the enemies. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், Then Elisha said, அம்பை எய்கிறே, நீ எய். shoot your arrow. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திற. Open the east window. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திற. Open the east window. கிழக்கு தேவ சமூகத்தை காட்டுகிறது. It shows the God's presence. தேவனுடைய சமூகத்தை காட்டுகிறது. It shows the God's அந்த presence. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை தானியேல் திறந்தது போல As like David opened the windows நீ towards தேவ Jerusalem. சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இரு. You keep looking at the God's presence. கிழக்கே ஜன்னலை திற. Open the east window. பலகணிகளை திற. Open the window. தேவ சமூகத்தை நோக்கி பார். Look onto God's presence. கர்த்தர் அங்கிருந்து அம்புகளை எய்வார். And God shall shoot arrow from there. ரட்சிப்பு எங்கிருந்து வருது? Where's the deliverance comes? ஜெய குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். Horses are prepared for the battle. ஜெயமோ But victory கர்த்தரால் வரும். comes from the Lord. ரட்சிப்பு யாருடையது? Deliverance is for whom? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிப்பு யாருடையது? Beloved child of God, deliverance. ரட்சிப்பு கர்த்தருடையது. Deliverance is of the Lord. கர்த்தர் அங்கிருந்து அனுப்புகிறார். Oh, தம்முடைய ரட்சிப்பை He அனுப்புகிறார். sent forth His deliverance. 45ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசித்தால், Psalms 45:5. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், Your arrows are sharp. அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். In the hearts of the king's enemies. ஜன சதலங்கள் அங்கே கீழே The விழுவார்கள். peoples fall under you. அவருடைய அன்பு கூர்மையான அன்பு. And His arrows are sharp. அவருடைய அன்பு ரட்சிப்பின் அன்பு. His arrows is arrows of deliverance. 7ஆம்
சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 13 வசனத்துல Psalm 7:13. அங்கே அவருடைய அம்பு எப்படிப்பட்டதா? How is his arrows? தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். And his arrows into fiery shafts. சத்துரு பொல்லாங்கன் அக்கினி அஸ்திரத்தை அனுப்புகிறார். Now devil sends the fiery darts. அங்கே என்ன வாசிக்கிறோம்? A wicked one sends the fiery தம்முடைய darts. அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். Here what we read, he makes his arrows அந்த into fiery shafts. அக்கினியெல்லாம் அவிழ்த்து போடக்கூடிய அக்கினியை வல்லமையை தேவன் அனுப்புகிறார். God sent for the fire and power which quenches the fire and power of the enemy. 18 சங்கீதம் 14 வசனத்தை நீங்க வாசிச்சீங்களா? Psalms 18:14. 18 சங்கீதம் 4 வசனத்தை நீங்க 14 வசனத்தை வாசிக்கும் போது When we read this, தம்முடைய அம்புகளை எய்தவர்களை சிதறடித்தார். தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடிக்கிறார். he sent out his arrows and scattered the foe. அவன் அம்புகளை எய்து சிதற மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். Lightnings in abundance, he vanquished them. தேவனுடைய வல்லமை God's power, அது சத்துருக்களை சிதறடிக்கும். it shall scatter the உன்னுடைய enemies. பயத்தை சிதறடிக்கும். It shall scatter your fears. ரகசிய ஆலோசனை செய்கிறார்களா? Are they making secret கலகம் counsel? பண்ணுகிறார்களா? Are they rebellious? கசப்பான வார்த்தைகளை Are அனுப்புகிறார்களா? they sending for bitter words? மறைவான கண்ணி வைக்கிறார்களா? Are they setting secret snares? தந்திரமான யோசனை செய்கிறார்களா? Are they doing cunning and தேவனுடைய iniquities? பிள்ளையே நீ பயப்படாதே. Child of God, do not உன்னை fear. மனமடிவாக்குகிறார்களா? Are they grieving you? அக்கினி அம்புகளை எய்கிறார்களா? Are they sending for fiery darts? கூர்மையான பொய்யான வார்த்தைகளை சொல்றாங்களா? Are they talking lies against you with this இங்கே sharp? தேவனுடைய வல்லமைக்கு வெளிப்பட போகிறது. God's power is going to manifest இந்த there. கால வேளையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். In this morning, God is going to send forth this power. 144 சங்கீதத்தில் சொல்றாரு. Also he says in Psalms 144, அவர் 144 சங்கீதம் 6 வசனத்துல Psalms 144:6, அதுல சொல்லி மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடிக்கிறார். he flashed forth lightning and scattered them. உமது அம்பு மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். தேவன் கலங்கடிக்க செய்வார் சத்துருக்களை. And God shall destroy a trouble உன்னை enemies. அவைகள் மேற்கொள்ள முடியாது. And they cannot overcome you at all. கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking you with the prophetic சிலருக்கு words. கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாய் For கொண்டிருக்கிறது. some, God's word is coming to you. கடைசியா 9 சங்கரியா 9 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா Finally, Zechariah chapter 9, 14 வசனத்துல சொல்லி இருக்குது. verses 14. அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். And his arrow shall come like a lightning. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். And Lord God will be, உன் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். and Lord God will be by your side. அவருடைய அம்பு His arrow மின்னலை போல புறப்படும். go forth like lightning. கர்த்தராகிய ஆண்டவரே கால ஊதி Lord God will blow the trumpet தென்திசை சுழற்காற்றோடு நடந்து வருவார். and go with the whirlwind from the south. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர போகிறார். God's going to give you victory. எல்லாரும் கண்களை Everyone மூடுவோம். close your eyes. இன்றைக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்க பாருங்க. Today you have to look onto the heavenly God. ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. Look onto God and pray. எந்தெந்த விதத்தை நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி. And whatever they may, whatever way you are அருமையான attacked, கர்த்தருடைய பிள்ளையே, beloved child of God, எந்த சத்துருக்களால் தாக்கப்பட்டிருந்தாலும் and சரி, by whatever the enemy you are affected, விருத்த சேதனம் இல்லாதவனும் uncircumcised, அசுத்தனும் unclean, உன் பக்கத்துல வந்து போராடி கொண்டிருக்கிறானா? they are coming and fighting. Are they fighting against you? உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறானா? Are they troubling you? உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறானா? Are they fearing you? உன்னை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறானா? Are they troubling ஓ you? ஷவல கர்த்தரோடு கூட பேசுகிறார். Lord, the God is talking to you. நீ சொல்லு. You say, அம்புகளை எய்கிறார். they shout their என்னால arrows. தாங்க முடியல. I'm not able to என்ன bear. மனம் They are அடிவழிக்கிறாங்க. greeting me. என்ன சோதிக்கிறாங்க. They're tempting me. என்னை எழுப்பி விடுறாங்க. They're nudging me. நான் பழைய மனுஷனானா என்ன பண்ணுவேன் If தெரியுமா? I would be old man, what I will do, you இப்ப know. மௌனமா இருக்கிறேன். I'm quiet now. பழைய மனுஷனா இருந்தா If I would be old man, நான் அவ்வளவுதான். that's all. அந்த ஏரியால இருக்க மாட்டான். They cannot be in that area. என்னையா வந்து மோதி பார்க்கிறேன். Are you fighting with me? எழுப்பிடுறேன். I shall பழைய rise. மனுஷன் துடிக்கிறான். Old man is பழைய மனுஷன் எழும்ப பார்க்கிறான். the old man is stirred up. இல்ல நீ அவைகளை அழிச்சு போடு. No, destroy that. கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்ப இறங்குறார். And God is descending down from நம்முடைய heaven. அன்புகளை அவரை ஏய்கிறார். He is shooting the arrows on them. சிதறடிக்கிறார். He is scattering them. அவனை அழிக்கிறார். He is destroying them. எவ்வளவு பிரயாசப்பட்டறையோ, Whatever you labor, எவ்வளவு வேதனையில மூழ்கி இருக்கிறாயோ, the more you are sinking in தேவனுடைய sorrow. பிள்ளையே, Child of God, நீ தேவ சமூகத்திலிருந்து எவ்வளவு the ஜெபிக்கிறாயோ, more you pray in God's presence, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாயோ, the more you ministry for the நீ Lord, உத்தமமா நேசிக்கிறாயோ, the more you love Him. அவ்வளவுக்கு அவ்வளவு Till that, பரலோகம் உனக்காக திறக்கப்படும். heaven shall be open for you. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். God shall fight for you. கர்த்தாவே, Oh Lord, இந்த கால வேளையில மத்தியான வேளையில சொல்லுங்க. in this afternoon say, கர்த்தாவே, Oh Lord, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. I cannot do anything. உம்முடைய அம்புகளை எய்யும் Oh ஆண்டவரே. Lord, shoot your arrows. உம்முடைய அம்புகளை அனுப்பும் ஆண்டவரே. Send forth your arrows. நீர் அவைகளை கலக்கடியும். Lord, you scatter நீ them. அவைகளை சிதறடியும். Lord, you scatter them. அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். Let them become nothing. மின்னலை போல அனுப்புகிறார்.
He sent forth like a மின்னலை lightning. போல தம்முடைய வல்லமை He அனுப்புகிறார். sent forth his power like a lightning. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Let's all pray together. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. Everyone say to the Lord, கர்த்தாவே, Oh Lord, உம்முடைய அம்புகளை எய்யும். oh shoot your arrows. கர்த்தாவே, Oh Lord, உம்முடைய அம்புகளை எய்யும். shoot your arrows. அவைகளை கலங்கடியும். Oh, scatter them. என்னை பயப்படுத்துகிற வல்லமை, Power which scares me. எனக்கு விரோதமா தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வல்லமை, The power which works against me as பொய்யை evil. உண்டாக்கி கொண்டிருக்கிறவங்க, Those who talk lies against தத்திரமா me. ஆலோசனை பண்றவங்க, Those who make a secret plot. கண்ணிகளை வைக்கிறவங்க, Those who set a snare for me. மறைவான கண்ணியை They வைக்கிறவங்க, set a secret snare for me. எனக்கு விரோதமா ரகசிய ஆலோசனை பண்றாங்க, They devise evil against me. கலங்க பண்றாங்க, Those are rebellious. அம்புகளை எய்கிறாங்க. They shoot arrows. ஐயோ, தாங்க முடியலையே. I'm not able to bear. வேதனைக்கு மேல வேதனை, Trouble over trouble. துன்பங்களுக்கு மேல துன்பம், Sufferings over sufferings. பாடுகள் மேல பாடுங்க. Oh, sufferings over ஏன் sufferings. சாமி நான் அந்த உயிரோட Why I have to இருக்கிறேன்? be alive, oh Lord? இதுக்கு இதை அனுபவிக்கவா என்ன வாழ எனக்கு உயிர் தந்திருக்கிறீங்க? Oh Lord, I've given life to பல go through நேரங்கள் அந்த sufferings. நினைச்சு சலிச்சிருக்கிறேன். Many times you have become sullen. பல நேரத்தில் அது நிமித்தமா நீ வேதனை பட்டிருக்கிறேன். Because of this, you're exhausted. இதுக்கா எனக்கு இந்த வாழ்க்கை, Oh, is it my life for இதுக்கா this? எனக்கு இந்த பாடு, Is this suffering for நான் this? ஏன் உயிரோடு இருக்கிறேன்? Why I have to be alive? வேதனையோடு புலம்பி இருக்கிறேன். Oh, you are lamenting with pain. காலவேளையில கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். Oh Lord, the God is talking to you. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். Yes, God is talking to கர்த்தர் you. என்னோடு தான் இடைப்படுகிறார். Yes, God is interacting இந்த with you. வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் தருகிறார். Yes, this is what God is giving to என்று me. சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பி நில்லுங்க. Children of God, those who say so, stand கர்த்தர் up. உங்களுக்காக வழக்காட போகிறார். God is going to advocate for you. ஷபல கம்புகளை எய்கிறார் கர்த்தர். The Lord is shooting the arrows மின்னலை போல அவர் எய்கிறேன் என்று சொல்றார். like a lightning. நான் ரட்சிப்பை உண்டாக்குறேன், ஜெயம் உண்டாக்க போறேன். I am going to give you victory. ஓ சீரியோ, பல போராட்டங்கள், Many sufferings. நெருக்கப்படுறாங்க, They are afflicted. எல்லாம் முடியாது, It's not possible. இது என்ன செய்வது? I don't know what to சிதறி do. நிற்கக்கூடிய வல்லமை புறப்படுகிறது. Power which scatters starts. வான உனக்காக திறக்குது. Heaven is open for you. பரலோகம் இறங்கிட்டா If heaven descends, யாரு நிற்க முடியும் அவருக்கு முன்பாக? anyone can stand. அவருக்கு முன்பாக நிலைநிற்கிறவன் Who யார்? can stand against it? எல்லா துண்டகாடு துடியகாடு ஓடிடுவான். Everyone flee. சத்துரு வெட்கப்பட்டு ஓடிடுவான். Enemy shall be shamed. நீ போராடுறதெல்லாம் மனுஷனோடு போராடாத. You do not strive with man. ஒன்று சொல்ல, நீ மனுஷனோடு போராடாத. One thing I said, do not strive with man. மனுஷனோடு நியாயம் பேசாத. Do not talk justice with man. மனுஷனோடு நீ வாக்குவாதம் பண்ணாத. Do not contend with man. மனுஷனோடு போராட நீ ஆயுதங்கள் எடுக்காத. Do not take weapons to நீ strive தேவ with man. சமூகத்துல போராடு. You strive in God's ஜெபத்துல presence. போராடு. Strive in prayer. உனக்கு நியாயம் கிடைப்பது To you to get justice. மனுஷனிடத்திலிருந்து அல்ல. Not from man. நீ பிரயாசம் நீ தேடுற மனுஷனிடத்திலிருந்து அல்ல. It's not from the man whom you seek. உனக்கு நியாயம் கிடைப்பது Justice. நியாயாசனம் அல்ல. It's not from man. உனக்கு நியாயம் கிடைக்கிறது. It's justice what you get. பரலோகத்திலிருந்து அம்பு வருது. Oh, it's from heaven. The arrow comes. பரலோகத்தின் தேவன் நியாயத்தை அனுப்புகிறார். Heavenly God sent அவர் forth நீதியை justice. நிலைநாட்டுகிறார். Oh, he said justice and அவரை truth. நோக்கி பா. Look unto him. ஒத்தைக்கு உனக்கு அணுகாது. Oh, he says, உன்னை காக்கிறவர், not only உன்னை காக்கிறவர், he who preserves you. எனக்கு ஒத்தாசையை எழுந்தருள ஆண்டவர். As a rod, raise up as a help. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Everyone pray. கர்த்தாவே, Oh Lord, எனக்கு ஒத்தாசையை எழுந்தருள. raise up as a help for me. அன்பாரையே, Oh Lord, உயர்ந்த பர்வதமே, oh my mountain. ஓ எனக்கு யுத்தம் செய்கிறவரே, Oh, you battles for me. என்னை குணமாக்குகிறவரே, Oh God, you heal me. எனக்கு ஜீவன் தருகிறவரே, Oh, you give life to me. எனக்கு நன்மை Oh செய்கிறவரே, God, you get என்னை goodness to me. ஆசீர்வதிக்கிறவரே. Oh, you bless me. கேளுங்க கேளுங்க, வாயை Ask, திறந்து ask, கேளுங்க. everyone, open your mouth and ask. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே கிரியை God's செய்கிறது. power is working in the midst of us. மின்னலை போல தம்முடைய வல்லமை He அனுப்புகிறார். sent forth his power like a lightning. மின்னலை போல தம்முடைய அம்புகளை எய்கிறார். Oh, he shoots his arrow like a lightning. நீ பார்த்து பயப்பட ஒன்றுமில்லாம போகும். Oh, everything is fearful. Everything is எதற்காக fearless. பிரயாசப்படுறியோ Oh, கர்த்தர் அதில் உனக்கு வாய்க்க பண்ண God போறார். is going to make it prosper. Whatever நீ you labor, பிரயாசப்படுற காரியங்கள் உனக்கு வாய்க்க the பண்ண things போறார். which you labor, it shall be prosperous for you. கர்த்தாவே, Oh Lord, உம்முடைய அம்புகளை எய்யும் shoot ஆண்டவரே. your arrows, O Lord. உம்முடைய சத்துருக்கள் அவைகள் சிதறப்படுமே. Oh, let you scatter your enemies. சிதறடியும். Oh Lord, scatter the அவைகள் enemies. அழியட்டும். Oh, ஜெயம் உண்டாகட்டும். there's victory.